அடே பேயில போமா இலே எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணை வர வச்சாதான் நான் ஒரு முடிவு காண முடியாம பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வர சொல்லுங்க அந்த பொண்ணு. உறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வணக்கம். மேடம் நீங்க ஏதோ வெளியூர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. ராமுன்னு ஒரு பேரு, மினின்னு அவங்க ஒய்ஃப் ஏதோ பிரச்சனை பண்றாங்க. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நான் ஊருக்கு போனா நீங்க எங்க உட்காந்துருவீங்களா? டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி யாராது? ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல மேடம், டைரக்டர் சார் ஏற்கனவே அவங்களுக்கு எனக்கும் வாய்க்கா சண்டை இருக்கு. ஏன் சார் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகரா இருக்கு. இல்ல சார் மேடம் நீங்க உட்காருங்க மேடம். Sit down please. மினின்றவங்க வர்றாங்க, நாங்க அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் மினி. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். எனக்கு புரிஞ்சு போச்சு. சதி பண்ணது நீங்க இல்ல, என் கூட இருக்கிறவங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. யார வேணா என்கிட்ட கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல நான் பயப்படவே மாட்டேன். சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நான் பயப்படவே மாட்டேன். நான் எந்த தப்பு செய்யல. நீங்க தைரியமா உட்காருங்க. இல்ல மேடம் நீங்க இல்ல நீங்க உட்காருங்க. நான் என்ன சொல்றேன்? நீங்க உட்காருங்க ப்ளீஸ். ஏமா உட்காருமா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? உட்கார்ந்த உடனே வாய்ஸ் மாறுது. வார்த்தை தடிக்குது. அது நல்லது. யாருக்கு? யாருக்கோ. இந்த சேரோட பவர் அப்படிமா. பேர் என்னம்மா? என் பேர் மினி. என் பேர் மினி. அடேங்கப்பா. என்னது? ஸ்வீட் நேம். தேங்க் யூ. மினி. ஆமா. சரி என்னம்மா பிரச்சனை? நீங்க தான் சொல்லணும். சொல்லு. இல்லம்மா, ராமு குட்டன்ட்ட கேட்டோம். அவர் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிறார். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நிறைய பிரச்சனைகள் கட்டு கட்டு அடுக்கி வச்சிட்டு இருக்கிறாருமா. நீங்க என்னம்மா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? தைரியமா சொல்லுங்கம்மா. நான் இருக்கேன், என்னோட டீம் இருக்கு. எனக்கேவா? சம்பந்தப்பட்டவன் தானே ஆட முடியும். அடக்கி வாசினா என்னோட சப்போர்ட் இருக்கு. நீ தைரியமா சொல்லுமா. அவர் என்ன பிரச்சனைன்னு சொன்னார். என்ன சொல்லுங்க. பிரச்சனை? அவர் வேண்டாமா? அவர் உனக்கு அவர் எனக்கு வேணுங்க. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. வேணும். அப்ப உண்மை என்னமா சொல்லுங்கம்மா. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இத பாருமா, அழாதம்மா. நான் அழவே இல்லையே. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. சொல்லுங்கம்மா. நீங்களே அழுவடுத்தீங்க போல இருக்கு. இல்லம்மா சொல்லுங்க. போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறே சப்பு சப்புனே. அம்மா ஒரு அநியாயத்தை பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியலங்க. அம்மா என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வைக்க கூடாது. அந்த குட்டன் வந்தோடனே நம்ம கேட்கலாம். உங்களை அவர் ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்காருங்க என்ன ஒரு வாட்டி. சரி, எனக்கு ஆசை இருக்காது. அடிச்சிருக்காரு. ஒரு சாம்பார் ஆப் எனக்கு. இன்னொரு கொடுமையை கேளுங்க. என்னோட பர்த்டே எல்லாம் மறந்து போயிடுவாரு. பதினொன்னே 59 வரை வெயிட் பண்ணுவேங்க. இவர் இப்ப விஷ் பண்ணுவாரு, சர்ப்ரைஸ் கொடுக்க போறாருன்னு. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் 11 59 நானே சொல்லிடுவேன். ஒரு நிமிஷத்துல என்னோட பர்த்டே முடிஞ்சிடும். நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. என்ன விஷ் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. என் வீட்டுக்கார கண்ணுக்கு லட்சணமா பாக்குறதுக்கு அழகா இருப்பாரு. சரிம்மா. நீங்க பாத்திருப்பீங்க. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், மொத்தத்துல சூப்பர். நானே பாத்துட்டு தான் இருந்தேன். நல்ல அழகான நீங்க அவரை பாக்குறீங்க. ஆஹா, இவன் அவனே தாப்பா. இல்லம்மா, பிரச்சனைகளை கேட்கும் போது பார்த்துதானே கேட்க முடியும். பார்க்காம கேட்கலாம்ல. இது என்னமா ரொம்ப கொடூரமா இருக்காம? என்ன சார் அநியாயமா இருக்கு? ஒரு பிரச்சனை கேட்கறத வந்து நம்ம பார்த்து
எதிர்த்து பேசுறா மிலிட்டரிய கூப்பிடுவேன் நான். சரிம்மா, சத்தியத்துக்கே வந்த சத்திய சோதனைன்னு விட்டுரு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. நான் மட்டும் இல்ல வச்சுங்க, இவர் 1008 கோல் அடிச்சிருப்பாரு. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. இல்ல 1008 கோல் அடிக்கிற அளவுக்கு அவரு கிருஷ்ணன்ங்க அவரு. என்னையா யாரென்று தெரியவில்லை. நான் ஊருக்கு போறேன். இத ஊருக்கு பாருங்கம்மா, கேள்வி நாங்க தான் கேட்கணும், நீங்க கேள்வி கேட்க கூடாது. நான் ஊருக்கு கிளம்புறேன். சரிங்கம்மா. ஊருக்கு கிளம்புறேன்னா புருஷன் என்ன பண்ணும்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? வருத்தப்படணும் இல்லையா? இவர் வருத்தப்பட மாட்டாருங்க, சந்தோஷமா இருப்பாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். பேசாதீங்க, நான் மிலிட்டரிய கூப்பிடுவேன். அம்மா பார்த்து மிலிட்டரி எல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேங்க. ஐயோ ஐயோ, ஆர்மியை கூப்பிடுவேன். ஆர்மியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். போலீஸை கூப்பிடுவேன். போலீஸை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். போலீஸ் நமக்கு நண்பன். ஏய், எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. வினோதமா இருக்குமா? சரி, வேற எதுவும் பிரச்சனை இப்ப இல்ல. அவருக்கு என்ன வேணுமா? வேணும் என்ன வேணும், என்னதான் வேணும், என்னதான் வேணும். என்னால இருக்க பஸ் முடியாது. போது துரத்தி பிடிக்கிறீங்க, பிளைட் வேகமா போனா போய் துரத்தி பிடிப்பீங்களா? சொல்லுங்கம்மா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தப்புதான் மேடம். அப்படிலாம் பண்ண கூடாது. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. இத கேளுங்க, இதெல்லாம் மாட்டலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க தூங்கிடுவாங்க. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் எங்க தூங்குறது? என்னால முடியலடா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிமா? ஒரு 25 வருஷம் இருக்கும். நக்கல்யா அவனுக்கு. என் பக்கத்துல உட்காருங்க சொன்னப்ப நீங்க உட்காரல, எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜோக் இல்ல இல்லையா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்லன்னா எப்படிமா அவருக்கு ஞாபகம் இருக்கு? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. எனக்கு மறந்துட்டலன்னா அப்ப எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் நான். மேடம், அது நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. ஏதோ அந்த ஒரு ஒரு வேதனை ஏதோ இன்னும் ஒரு உங்க மனசை விட்டு மேடம், போகாம இருக்குன்னா அது ஏதோ எவ்வளவு ஒரு காரணம். பாதிச்சிருக்கும் அது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஒரு மனைவியோட பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்க முடியல, நீங்க என்ன பேசுறீங்க? அவ்வளவு குறை சொல்றீங்க. இல்ல டீப்லைட் ஒரு மனைவி பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிறாதவங்க என்ன கணவர்? என்ன கணவர் நல்லா கேட்காதீங்க மேடம், அவர் ரொம்ப நல்ல கணவர். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த கணவரை விட்டு கொடுக்காத ஒரு மனைவிய பாத்தீங்களா? இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நான் வேணா என்ன வேணா திட்டுவேன், நீங்க எல்லாம் திட்டக்கூடாது. ஆமா, அதெல்லாம் சும்மா இருக்க மாட்டேன், ஜாகிரதை. ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதார ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு. ஏம்மா, வாய மூடுமா. கேள்வி கேட்க கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. மிலிட்டரியை கூப்பிடுவேன், ஆர்மியை கூப்பிடுவேன். ஒரு பிரச்சனைனா சரிம்மா. கண்ணை மூடிட்டு போக முடியுமா? எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. அதுக்காக டாஸ்மாகுள்ள போயிட முடியுமா? டாஸ்மாக் உள்ள போனேன்னா அவர் சொன்னாரு. அவர் சொல்றாரு, நீ சொல்லுமா, என்ன பிரச்சனை? நான் எதுக்கு டாஸ்மாக் போனேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியாது 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 தெரியாது. பிள்ளைங்க வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயி அன்னையர் தினத்தன்னைக்கு கூட டாஸ்மாக்ல போய் உட்கார்றாங்க. அடே பேயில போமா. இலே, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அதை தெரிஞ்சுக்கலான்னு நான் டாஸ்மாக் போக விருப்பப்பட்டேன். என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை. அது என்ன பப்பி சேம்? அது ஒரு பப்பியான சேம்மா. கேள்வி கேட்டா போலீஸ கூப்பிடுவேன். இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா சார் ஓடி? இப்படி பண்றீங்களாமா? மேடம், நிகழ்ச்சியா என்ன நினைச்சீங்க? இப்படி நிகழ்ச்சி நான் பண்ணது. ஆனா மேடம், கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? இந்த விஷயத்துல நான் நிஜமாவே போறேன். மகராசி மாணி. நன்றி. இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. மேடம் ரொம்ப நல்லா இருக்கணும்மா. அக்செப்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியாம்மா, ரொம்ப நன்றிமா. தோணுறதுன்னா இந்த சூழ்ச்சி பண்ணது பூரா இந்த பசங்களாதான் இருக்கணும். எங்க அவங்க சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.
இவருக்கு சார சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்தது யாரு? சார். அந்த பசங்களை கூப்பிடுங்க மேடம். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன கூட சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. நீங்க தாங்க வர சொல்லணும். நாங்க 2 பேரும் ஒரு டீம்ங்க, வாங்குங்க. இல்ல நான் உங்ககிட்ட வரேன். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற?